முடிவை தவிர வேற எந்த வழக்கின் முடிவும் பத்திரிகையிலோ தொலைக்காட்சியிலோ வரவே இல்லை. அந்த 2 வழக்கு என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் குற்றவாளி என்று கன்ஃபார்ம் ஆச்ச அந்த வழக்கு தீர்ப்பு மட்டும் வந்துச்சு. முஸ்லிம் நிரபராதி என்று சொன்ன வழக்கின் எந்த தீர்ப்பும் வரவில்லை. ஒன்று கோவை கலவர வழக்கு. கோவையில் முஸ்லிம்கள் சம்மந்தப்பட்டிருந்தார்கள். எத்தனை பேரை பிடிச்சாங்க, யாருக்கு நிரபராதி, எத்தனை பேருக்கு ஆயுள் தண்டனை, எத்தனை பேருக்கு 8 வருஷம், எத்தனை பேருக்கு 10 வருஷம், எல்லாம் டீட்டெயிலாக பத்திரிகையில் வந்துச்சு. இரண்டாவது 1993 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்டதின் பின்னிணைப்பாக மும்பையில் நடைபெற்ற கலவரம். அந்த கலவர குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு. இந்த 2லையும் முஸ்லிம் சம்பந்தப்பட்டான். இந்த 2 தீர்ப்பை தவிர வேறு எந்த தீர்ப்பின் உண்மை விவரங்களும் எந்த செய்தி மீடியாக்களும் வெளியிடவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? வெளியிட்டா முஸ்லிம் தப்பு செய்யலன்னு ஆயிருமே, முஸ்லிம் நிரபராதின்னு வந்துருமே. முஸ்லிமை நிரபராதியாக்கக்கூடிய எந்த செய்தியும் நாம் வெளியிடக்கூடாது என்று மொத்த மீடியாக்களும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இல்லாட்டி நான் கேட்கிறேன், ஏங்க அத்தனை பேரும் இத்தனை வழக்குகள்ல ஏன் தீர்ப்பை சொல்லல? நாங்க விசாரிச்சோம். இந்த மாதிரி வழக்குகள் கைது செய்யப்பட்டு போனவங்களுக்கு பின்னாடியே போனோம். பல வழக்குகள்ல போய் பார்த்தா ஊருக்குள்ள 10ஓட 11 இருக்கிறான். என்னடா 2 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சிட்டு போனாங்க, அது 2 மாசத்துல ரிலீஸ் பண்ணிட்டாங்க சம்மந்தம் இல்லைன்னு. இது எங்கள் மீது போடப்பட்ட அவதூறா இல்லையா? இது ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, சரி இவங்க செய்யலாட்டி வேற யாரு செஞ்சா? பிடிச்சிட்டு போன ஆளு செய்யலாட்டி செஞ்சது யாரு அப்படின்னா, பெரும்பாலான வழக்குகளில் இந்துத்துவ பார்ப்பனிய சிந்தனை உடைய சில அமைப்பை சார்ந்தவர்கள் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவர்கள் பின்னால் சேர்ந்து வருகிறார்கள். மும்பையில் மாலேகான் ஒரு இடத்துல குண்டு வெடிக்கிறது 2008 நினைக்கிறேன். முஸ்லீம்களை தான் கைது பண்ணினாங்க. மீடியாக்களை திரும்ப திரும்ப காட்டினாங்க. கடைசியில் விசாரணை நெருக்கி கொண்டு வந்து பார்த்தால் பிராக்யா சிங் என்ற ஒரு பெண் சாமியார், அவர் தான் இந்த காரியத்திற்கு மூளையாக இருந்து செயல்பட்டு இருக்கிறார். நெருக்கி பிடிச்சி ஆளதான் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 ராணுவ வீரர்கள் வேறு, கர்னல் புரோஹித் என்ற ஒருத்தர் ராணுவ தளபதியா இருக்கிறவர், அவர் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். முஸ்லீம் இல்லை, இந்து. அந்த செய்தியை பிளாஷ் பண்ண காணும். நாங்க தோண்டி எடுத்து வெளியில சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏன்? அது முஸ்லீம் மேல குற்றம் நிரூபிக்கப்படலையே, வேற யாரோ குற்றவாளின்னு இருக்கிறதுனால அதை மறைச்சிரு. இந்த புத்தகையாவை எடுத்துக்கங்க. சமீபத்தில் நடந்துச்சுல புத்தகையாவில் குண்டு வெடிப்பு. வெடிச்ச உடனே என்ன சொன்னாங்க? முஸ்லீம்னாங்க. இன்னைக்கு பேப்பர் என்ன செய்தி சொல்லுது? ஒரு வாரத்துக்கு முந்தி வந்த செய்தி என்ன? அரூப் பிரம்மச்சாரி சாமியார், அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப இவர் முஸ்லீம்ங்களா? முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்துவிட்டு முஸ்லீம்கள் மீது தப்பான எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு பொய்யான செய்தியை பரப்பி விடுகிறார்கள். பல இடங்களில் அப்படித்தான் பரப்பி விட்டிருக்கிறார்கள். கெட்ட கெட்ட பழிய முஸ்லீம் மேல பழிய போட்டு முஸ்லீம் மேல கெட்டவனா சித்தரிச்சிடணும். 2வது அம்சம். 3வது, நாட்டுக்குள்ள முஸ்லீம் பயங்கரவாதிங்கிறீங்கள, பத்திரிகைகள் அந்த செய்தியை வெளியிடுவாங்களே, வெளியிடக்கூடிய தோரணையிலே வித்தியாசம் இருக்கும். முஸ்லீம் ஒரு குற்றவாளி என்று சொல்வதாக இருந்தால் அந்த டைட்டில் முஸ்லீம் தீவிரவாதி கைது, இஸ்லாமிய தீவிரவாதி கைது. இதே மாதிரி நாட்டுக்குள்ள எத்தனை பேர் தீவிரவாத காரியம் பண்றான், எத்தனை பேர் கவர்மெண்ட் கைது பண்ணுது, அவர்களுக்கு அவருடைய மதத்தோடு சேர்த்து டைட்டில் கொடுத்தீர்களா? இப்ப பிராக்யா சிங் கைது செய்யப்பட்ட உடனே இந்து தீவிரவாதி பிராக்யா சிங் கைது என்று சொன்னீர்களா? அரூப பிரம்மச்சாரி கைது செய்யப்பட்ட உடனே இந்து சாமியார் அரூப பிரம்மச்சாரி கைது என்று சொன்னீர்களா? இந்து தீவிரவாதி என்று அடைமொழி கொடுத்தீர்களா? ஏன் நம்ம நாட்டில் அதை விடுங்க, நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு தீவிரவாத கும்பலுக்கு பின்னாடி ஒரு மதம் இருக்குதே. நக்சலைட்டுகள் இருக்கிறார்கள், மாவோயிஸ்டுகள் இருக்கிறார்கள், நாடு உலகம் முழுக்க இருக்கிறார்கள், உல்ஃபா தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். அவங்களை எல்லாம் சொல்லும் போது அவங்க பேரை மட்டும் சொல்றீங்கள, முஸ்லிமை மட்டும் சொல்லும் பொழுது முஸ்லிமோடு அவனுடைய இஸ்லாத்தை ஏன் சேர்க்கிறிய? இஸ்லாம் செய்ய சொல்லுச்சா? அவன் செஞ்சது உண்மையாக இருந்தாலுமே இஸ்லாமிய தீவிரவாதி இஸ்லாமிய தீவிரவாதி என்று சொல்வது எதன் காரணமாக? தீவிரவாதம் என்றாலே இஸ்லாம் என்று எண்ணம் வர வேண்டும். அதை தவிர இந்த செய்தியை வெளியிடுவதற்கு நோக்கம் என்ன? அணுகுண்டு சோதனை இருக்குல்ல, அமெரிக்கா அணுகுண்டு வெடிச்சு சோதனை செஞ்சிச்சு, ரஷ்யா வெடிச்சது, இந்தியா கூட பொக்ரான்ல அப்துல் கலாம் பீரியட்ல வெடிச்சு சோதனை பண்ணினாங்க. உலகத்து பத்திரிகைகள்ல எல்லாம் செய்தி வந்துச்சு. எப்படி செய்தினா, அமெரிக்கா அணுகுண்டு சோதனை செய்தது,
ரஷ்யா அணுகுண்டு வெடித்து சோதனை செய்தது, இந்தியா அணுகுண்டு வெடித்து சோதனை செய்தது, பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் அணுகுண்டு சோதனை நடத்துறாங்க. நியூஸ் பத்திரிகையில், தமிழ்நாட்டு பத்திரிகையில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாகிஸ்தான் இஸ்லாமிக் பாம் வெடித்தது. அது இஸ்லாமிக் பாம் எனக்கு தெரியல, இஸ்லாம் பாம் செய்ய சொல்லி கொடுத்துச்சா அல்லது பாகிஸ்தான்காரன் போடுற குண்டுல முஸ்லீமை பூரா விட்டுப்புட்டு முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் அந்த பாம்பு கொல்லுமா? நம்ம நாட்டில் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர், இன்றைக்கு பத்திரிகை துறையினுடைய பிரஸ் கவுன்சிலுடைய தலைவராக இருப்பவர் மதிப்பிற்குரிய நீதி அரசர் மார்க்கண்டேய கட்சு. நீங்களாம் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. வித்தியாசமான தீர்ப்புக்கு சொந்தக்காரர். அவரிடத்துல சமீபத்தில் CNN IBN தொலைக்காட்சியில் ஒரு நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்தியாவுடைய பத்திரிகை துறை எப்படி இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மோசமாக இருக்கிறது சொல்லிட்டு அவர் சொல்கிறார், ஏதேனும் ஒரு குண்டுவெடிப்பு குற்ற செய்தி கேள்விப்பட்டால் கிடைத்த மறுநிமிடம், அவர் முஸ்லீம் கிடையாது, தலைமை நீதிபதியாக இருந்தவர், பிரஸ் கவுன்சில் தலைவர், அவர் சொல்றாரு, ஒரு செய்தி கிடைச்சிட்டா எந்த ஆதாரமும் இல்லாமல் SMS வந்தது, இமெயில் வந்தது என்று சொல்லிக்கொண்டு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தின் மீது அந்த பள்ளியை பத்திரிகைகள் தூக்கி வைத்து விடுகிறார்கள். அதனால் இந்தியாவில் ஒரு பெரும்பான்மையான மக்கள் குற்றவாளிகளாக, குற்ற பரம்பரையினராக தங்களை கருதக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று நேரடி நிகழ்ச்சியில மார்க்கண்டேய கட்சி சொல்றார். நீங்க பாருங்க, ரெண்டு பேரும் ஒருத்தன் பக்கத்து வீட்டில் கொலை பண்ணியிருப்பாங்க, சொத்து தகராறோ எந்த தகராறோ, அவனை கைது பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். ஆனால் குண்டு வெடிச்ச உடனே 2 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க. எவ்வளோ திட்டம் போட்டு குண்டு வைப்பான், அதில் 2 மணி நேரத்தில் குற்றவாளி கிடைப்பானா? திட்டமிடாமல் அக்கம் பக்கத்தில் நடக்கிற குற்றவாளி 2 வருஷம் கழிச்சு கிடைப்பானா? 2 குண்டு வச்ச உடனே ஒரு பாஸ்போர்ட் கிடைக்கும், உடனே ஒரு தொப்பி கிடைக்கும், உடனே அரபி மொழியில் உருது மொழியில் எழுதப்பட்ட பிரசுரங்கள் கிடைக்கும், அவனுடைய ஐடி கார்டெலாம் கிடைக்கும். குண்டு வைக்கிற முஸ்லீமு மெனக்கேட்டு ஐடி கார்டை கொண்டு போய் எனக்கு போட்டு வந்துடுவாராம், பாஸ்போர்ட்டை கொண்டு போய் போட்டு வந்துடுவாராம், தொப்பியை கொண்டு போய் கட்டி போட்டு வந்துடுவாராம். உடனே அதையெல்லாம் எடுத்து தொப்பி, பாஸ்போர்ட், ஐடி கிடைத்தது, ஆள் கண்டுபிடிப்பு. 2 மணி நேரத்தில் எப்படி முடியும் உன்னால? எப்படி தீர்ப்பு சொல்கிறாய்? புலன் விசாரணை நடந்ததா? குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டார்களா? ஒன்றும் கிடையாது. அப்போ முஸ்லீம்கள் மீது பழி போட வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இந்த செய்தியில் இல்லை. பத்திரிகைகள், மீடியாக்கள் செய்யக்கூடிய தப்பான பிரச்சாரம் தான் எங்களை தீவிரவாதிகளாக சித்தரித்திருக்கிறதே தவிர உண்மையில் மற்றவர்கள் செய்துவிட்டு எங்கள் மீது பழியைத்தான் போடுகிறார்கள். இதுதான் உண்மை. இந்த எண்ணத்தை களைகிறதுக்கு என்ன வழின்னு கேட்குறீங்க? பத்திரிகையை படிக்கிற செய்திகளை முஸ்லீமை பற்றி வரும்பொழுது உடனே அதை நம்பிடாம 1க்கு 4 பத்திரிகைகளை பாருங்க. அது சம்பந்தமாக எழுப்பப்படுகிற எதிர் விமர்சனங்கள் என்னன்னு பாருங்க. ஒப்பிட்டு பார்த்து விட்டு முஸ்லீம் தான் என்பதை அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் அதை மறுக்கல. அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் நாங்கள் இல்லை என்பது தெளிவாகும். இதை சொல்றதுக்கு எங்களுக்கு மீடியாக்கள் இல்லை. நாங்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரானவர்கள், எங்கள் மதத்திலே செய்தால் கூட கண்டிக்கிறவர்கள், அதற்காகவே எங்கள் மதத்திலே இருக்கிற சில பேரால் தாக்கப்படுகிறவர்கள். இப்படி எல்லாம் நீ அடுத்தவனை அடிக்கக்கூடாதுன்னு சொன்னா நம்மள அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறானே, நம்ம மேல தாக்குதல் நடத்துறாங்களே, குஜராத்தில் கொள்ளுறாங்களே, வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா என்று உணர்ச்சி வசப்பட்டு சில பேர் கேட்கிறார்கள். நாங்கள் அவங்களுக்கெல்லாம் நிதானமாக விளக்கம் சொல்லி அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, அவங்களே நம்மளை அடித்தாலும் நம்ம மக்களை கொலை பண்ணினாலும் நம்ம ஆயுதம் தூக்கக்கூடாது, இஸ்லாம் அதை அனுமதிக்கிற, நம்ம கோர்ட்டுக்கு போவோம், அங்கே நமக்கு நீதி கிடைக்கும், குற்றவாளிகளுக்கு கோர்ட் வழியாக தண்டனை வாங்கி கொடுப்போம் என்று சாத்வீகமான வழிமுறையை நாங்கள் பிரச்சாரம் செய்கிற காரணத்தினால் எங்களில் சில பேர் கூட எங்களை வெறுக்கிறார்கள். ஒரு 2 பேர் இருப்பாங்கல்ல, தீவிரவாத சிந்தனையோடு எல்லா மதத்திலையும் இருக்கிற மாதிரி எங்களை 2 பேர் இருப்பாங்கல்ல, அந்த 2 பேரால் நாங்கள் வெறுக்கப்படுகிறோம், தனிமைப்படுத்தப்படுகிறோம். ஆனாலும் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை எந்த பத்திரிகையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எந்த டிவிலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் தான் ஊர் ஊராக கூட்டம் போட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்களும் எங்களுடைய இந்த பிரச்சார பயணத்திலே பங்கெடுத்தார். இதை கேட்கிற நீங்க இதனுடைய உண்மையை பரிசீலித்துக் கொண்டு இதை நீங்க 4 பேருக்கு சொன்னீங்கனால் வெகு விரைவாக 1 வருடத்திலோ 2 வருடத்திலோ மொத்த இந்தியாவிலும் எங்கள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அவப்பெயரை களைந்து நாங்களும் ஒரு சந்தோஷமான மனநிலையோடு வாழ்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். TNTJ நடத்தும்
ஆதரவற்றோர் முதியோர் இல்லம். பல்வேறு காரணங்களால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் எத்தனையோ. பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். இது போன்ற முதியோர்களை கண்டறிந்து ஆதரவு கரம் நீட்டி வருகிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. இறுதி நாட்களிலும் இறை நினைவோடு வாழ்ந்திடும் வகையில் மார்க்க வழிகாட்டுதலோடு அர்-ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தி வருகிறது. மருத்துவம், உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன. அர்ப்பணிப்பு உணர்வோடு கவனிக்கப்பட்டு வரும் இந்த முதியோர் இல்லத்திற்கு உங்களின் பங்களிப்பை வாரி வழங்குவீர். மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், எண் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. எனது பெயர் தங்க வீரப்பன். அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பின்னணத்தில் தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறேன். மத நம்பிக்கையிலும் ஜாதி நம்பிக்கையிலும் நான் அதற்கு அப்பாற்பட்ட மனிதனாக இருக்கின்றேன். புரட்சியாளராக தோன்றிய புத்தரையும் நபிநாயகத்தையும் நான் நேசிக்கக்கூடியவன். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்து மதத்தில் சாதிய பிரிவுகள் இருக்கிறது. சாதி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தில் ஜன்னி பிரிவு இருக்கிறது, உருது பிரிவு இருக்கிறது, ஷா பிரிவு இருக்கிறது. ஒற்றுமையாக இருக்கக்கூடிய முகலாய சமூகத்தில் இந்த பிரிவுகள் இருப்பதனுடைய நோக்கம் என்ன கேட்குறாங்கன்னா, சாதி வேறுபாடு இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் முஸ்லீம்களே தான் பிரிவுகள் இருக்குதே. ஷியாங்கிறாங்க, சன்னிங்கிறாங்க, குர்துங்கிறாங்க, நிறைய தமிழ்நாட்டிலலாம் நிறைய இருக்கும். மரைக்கா இருப்பாங்க, லப்பம்பாங்க, ஏன்னா ராவுத் இருப்பாங்க, இப்படி பல பிரிவு இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் 2 விஷயங்களை நீங்கள் புரியணும். முதல்ல இந்த ஷியா சன்னி என்ற பிரிவை பொறுத்த வரைக்கும் அது நிஜமாக இஸ்லாமிய நம்பிக்கைப்படி பிரிவு கிடையாது. குர்ஆனை படிக்கும்போது, எந்த ஒரு புத்தகத்தை படிக்கும்போதும் 2 பேர் படித்தா 2 விதமாக விளங்கி கொள்கிற வாய்ப்பு உண்டு. அவரவருடைய அறிவு, மூளை, சிந்தனைக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற சில சட்டங்களை ஷியா என்ற பிரிவினர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சட்டத்தை இப்படி தான் நடைமுறைப்படுத்தணும், இதுக்கு இதுதான் சட்டம், இப்போ அதுதான் அர்த்தம்னு. சன்னிங்கிற பிரிவை சார்ந்தவன் இல்லை இல்லை அதுக்கு வேற அர்த்தம், நபிகள்லாம் இப்படி தான் நடந்திருக்கிறாங்க, அதனால் இப்படி தான் செய்யணும்னு. இப்படி சில விஷயங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை புரிந்து கொள்வதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால, அப்போ நீ சொல்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன்பா, எனக்கு எப்படி புரியுதோ அப்படி தான் செய்வேன், அது ஒரு டீம் ஆகிட்டாங்க. எனக்கு எப்படி புரியுதோ அப்படி தான் நான் செய்வேன், அதனால அவங்க ஒரு டீம் ஆகிட்டாங்க. இப்படி 2 பேர் 2 பிரிவானதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். ஆனால் இந்த காரணத்தை நீங்கள் சாதிய பிளவுகளோடு ஒப்பிட முடியாது. ஏன்னா சாதி என்பது பிறப்போடு வருவது. ஒருத்தன் பிறக்கும் போதே சாதி தலிதா இருந்தால் பிறக்கும் போதே சூத்திரனாக, சத்திரியனாக, பிராமணனாக யாராக இருந்தாலும் சரி பிறக்கும் போது ஒட்டிக்கிட்டு வர்றது. பிறந்ததுக்கு பிறகு அவராக தேர்ந்தெடுத்து புரிஞ்சு சாதியில் போய் சேர முடியாது. சாதியில் சேரணும்னு நினச்சா கூட சாதிகள் இடம் தருமா? கவுண்டராக இருக்கிறவர் செட்டியார் ஆகணும்னா முடியுமா? தலிதா இருக்கிறவர் பிராமணர் ஆகணும் முடியுமா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது, பிறப்புல இருந்து வரும். ஆனால் இந்த பிரிவு இருக்குதே, பிறப்புல வர்றது கிடையாது, அவராக விரும்பி எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஷியாவா இருக்கிறார், இவர் சொன்னது சரியா இல்லையா, சன்னி அவர் சொல்றது தான் சரியா தெரியுதுன்னு அவருக்கு தோணுதா,